ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். ஒரே பொருள் 4 இடங்களில் எப்படியெல்லாம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாத்திரம் விளக்கி வச்ச தண்ணி பட்டு இது மாதிரி உப்பு கரையாயிருச்சு. இதை நம்ம இந்த லிக்விடை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இதை தேய்க்கிறதுக்கு கம்பி நார் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது பார்த்திங்கன்னா உடன் கபோர்டு. இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்கே ஒர்க் ஆகுதான்ட்டு. ஏன்னா இது வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டு கிடையாது. தண்ணி பட்டுச்சுன்னா என்ன ஆகும், சம்டைம்ஸ் உப்பிரும். ஸோ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஸ்கெட்சு எழுதுனது, பென், இங்க்கு இது எல்லாமே இதில் பட்டிருக்கு. இதையுமே அந்த லிக்விடை வச்சு நான் கம்பி நாரை வச்சு ரப் பண்ணாமல் இது மாதிரி நம்ம பாத்திரம் விளக்குற அந்த ஸ்பாஞ்சை வச்சு பண்ணணும். கம்பி நாருங்கிறப்ப நம்ம அடித்த பெயிண்ட்டு கூட உரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதையுமே டக்குன்னு நம்ம தொடச்சிடணும். ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் போகிற இடத்துலையும் சரி, அதுக்கு கீழே செவர்லையும் சரி அந்த அழுக்கு ஒட்டும். அந்த இடத்துலையும் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் போகுதா அப்படின்ட்டு. சுவிட்ச் போர்டில் துடைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக துடைக்கணுங்க. இப்போ ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த கிரானைட் கலர் நம்ம பண்ணுறப்ப நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த கரையும் இல்லாத மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம டவலை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 90% அந்த கரை போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த கிளிப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கபோர்ட்லேயுமே மேக்ஸிமம் நமக்கு அழுக்கெல்லாம் போணுச்சுங்க. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் கரை போகலை. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செவரில் இருக்கிறதும் சுவிட்ச் போர்டில் இருக்கிறதும் நல்லாவே போணுச்சு. செவரெல்லாம் பளிச்சுன்னு இருந்துச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வாங்க அந்த லிக்விடு என்னன்னு பார்க்கலாம். வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம துணி துவைக்கிற அந்த லிக்விடு தான் நான் யூஸ் பண்ணேன். இது கூட கரை ரொம்ப இருந்துச்சுன்னா அப்படியே அப்ளை பண்ணேன். இல்லாட்டினா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தாங்க அப்ளை பண்ணேன். செம்மையாக ரிசல்ட் கொடுக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.